நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. 2019 ஐபிஎலோட 25வது மேட்ச் வந்து நேற்று நடந்தது. இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான், சென்னை இந்த ரெண்டு டீமும் வந்து மோதிக்கிட்டாங்க. இதில் வந்து நேற்று வின் பண்ணது சென்னை தான். இதில் வந்து நிறைய ட்ரமாட்டிக்கான விஷயங்கள் நடந்தது. அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல பேட் பண்ண ராஜஸ்தான் டீம் வந்து 151 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து பேட்டிங் பண்ண வந்த சென்னை வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து தோனி அண்ட் ராய்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா சிறப்பாக விளாண்டாங்க. தோனி வந்து 58 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருந்தார். ராய்டு வந்து 57 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் 2 ஓவரில் மட்டுமே வந்து சென்னை வந்து 30 ரன் அடிக்க வேண்டியதாக இருந்தது. எப்படியும் தோனி கிரீஸில் இருக்காரு, எப்படியும் அடிச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவரில் மட்டுமே வந்து 18 ரன் அடிக்கணும். பால் போட போகிறது வந்து பென் ஸ்டோக்ஸ். இந்த நிலைமையில் என்ன இருந்ததுன்னா, அந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் வந்து ஜடேஜாக்கு போட்டார். லாஸ்ட் ஓவரில் மட்டுமே வந்து 18 ரன் அடிக்கணும். அந்த டைமில் வந்து ஜடேஜா வந்து ஒரு 6 அடிச்சிருந்தார். அந்த மாதிரியான 6 வந்து இன்ன வரைக்கும் வந்து கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் யாருமே பார்க்கல அப்படின்றது தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அடித்த பேட்ஸ்மேனும் வந்து கீழே விழுந்துட்டார், பவுலரும் வந்து கீழே விழுந்துட்டார். அந்த மாதிரியான வந்து ஒரு சூப்பரான ஷாட் வந்து ஜடேஜா அடிச்சிருந்தார். அதே ஓவர்லேயே அடுத்து வந்து நோ பால். அதுக்கப்புறம் வந்து தோனி வந்து அவுட் ஆகிட்டார் ஒரு யார்க்கர் பாலுக்கு. தோனி அவுட் ஆனப்போ 3 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஸ்டேஜ் இருந்தது. அப்போ தான் வந்து சாண்ட்னர் வந்திருந்தார். அவர் வந்த ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஃபுல் டாஸ் பால், கிட்டத்தட்ட வந்து செஸ்ட் ஹைட்டுக்கு வந்தது. இதை வந்து பவுலர் எண்டில் இருந்த அம்பையர் உல்லாஸ் காந்தி அப்படிங்கிறவர் வந்து நோ பால் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிக்னல் பண்ணிட்டாரு. ஆனால் லெக் சைடில் இருந்த அம்பையர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து நோ பால் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அதனால் என்ன ஆச்சுன்னா வந்து ஜடேஜா, சாண்ட்னர் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அம்பையர்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்த தோனி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் ஆல்ரெடி அவுட் ஆகி வெளில போயிட்டு நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார். ஃபீல்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு அம்பையர் வந்து சிக்னல் காமிச்சிட்டாரு, நோ பால் அப்படின்னு சொல்லி சிக்னல் காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி 2 அம்பையர்கிட்டையும் வந்து அவர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இது வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெவல் 2 அஃபென்ஸ் ஆர்டிகல் 2.20 ஐபிஎல் கோட் ஆஃப் கான்டாக்ட் படி வந்து இது லெவல் 2 அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி தோனிக்கு வந்து அவர் நேற்று மேட்ச் ஃபீயோட 50% வந்து ஃபைனாக வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க, ஃபேர் பிளே பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி தப்பான டெசிஷன் கொடுக்குற அம்பையர்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபைனும் கிடையாது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அம்பையர்ஸ் வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் அதை வந்து கேட்டது தோனியோட தப்பு அப்படின்றது தான் வந்து இப்போ சொல்லி இவர் மேலே வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து 2 பாலில் வந்து 6 ரன் அடிக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பாலில் வந்து 3 ரன் அடிக்கணும் அப்படின்னு வந்தது. அந்த டைமில் வந்து சாண்ட்னர் என்ன பண்ணாருன்னா ஒரு 6 அடிச்சார். இதனால வந்து சென்னை வந்து ஜெயிச்சது. நேற்று மேட்சோட இன்னொரு ஹைலைட்ஸ் என்னென்னா, தோனி வந்து 100வது ஐபிஎல் வின். இது வரைக்கும் எந்த கேப்டனையுமே வந்து செய்யாத ஒரு சாதனை. 100 ஐபிஎல் வின்ஸ் வந்து தோனி வந்து கேப்டனாக எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அவர் 22வது ஹாஃப் செஞ்சுரியும் வந்து அடிச்சிருந்தார் ஐபிஎல்லில். ஸோ இதெல்லாம் தான் வந்து நேற்று நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். paisa.tomorrow.in ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் காசு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். paisa.tomorrow.in